ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேக அரசு எதிர்க்கட்சியினுடைய குரல் வலைய நசுக்கிறதா? அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. தனிநபர் சுதந்திரம், ஊடக சுதந்திரம் இதெல்லாம் தாவேக அரசு மூலியமா பறிக்கப்படுகிறதா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தாவேக அரச பார்த்து யாரும் கேள்வி கேட்கக் கூடாது. அவங்க ஆட்சியில நடக்கிற அவலங்கள மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. மீறி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கைது தான் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தல், ஒரு மிரட்டல் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். சமீபத்தில நம்முடைய அரங்குக்கு வந்து நம்மளிடம் நேர்காணல்ல பங்கு பெற்றவர் திமுக ஜென்சியை சேர்ந்த சரண் அவர்கள். கடைசியா நமக்கு தான் அவர் வந்து பேட்டி கொடுத்துட்டு போயிருக்காரு. தொடர்ச்சியா தாவேகால நடக்கிற அவலங்கள நான் எடுத்து சொல்லுவேன். எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு போனார். ஆனா இன்னைக்கு அதிகாலையில 4 மணிக்கு அவர் அதிரடியா கைது பண்ணியிருக்காங்க காவல்துறையினர். சோ தொடர்ச்சியா இங்க ஊடக சுதந்திரமும் சரி, தனி மனிதர்கள் சுதந்திரமும் சரி, கருத்து சுதந்திரம் எல்லாமே இங்க வந்து பறிக்கப்படுது. தாவேக அரசு மூலியமா அப்படின்றத இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. தாவேக அரச பத்தி யாரும் கேள்வி கேட்க கூடாதுங்க. மீறி கேள்வி கேட்டா இதுதான் கதி அப்படின்றது இங்க ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. சோ கடைசியா சரண் அவர்கள் நம்மிடத்துல கொடுத்த இந்த நேர்காணல்ல பல மர்மங்களை உடைச்சு பேசியிருக்கிறாரு. அதை டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கும் அமைச்சர் சரத் அவர்களுக்கும் என்ன விவகாரம்? பர்டிகுலரா உங்களையே அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. நாங்க ஏதாவது ஒண்ணு பேசிட்டா கைது. இது என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏன் நம்ம தாவேகாவை தொட்டோம்? தாவேக்காவை தொட்டனா நான் தொடுவேன், இனிமேலும் தொடுவேன். நீங்க நல்லாட்சி கொடுக்குற வரைக்கும் நான் தொட்டுக்கிட்டே இருப்பேன், அடிச்சுக்கிட்டே இருப்பேன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். இப்போ டிவி சேனல் ஓப்பன் பண்ணாலும் சரி, சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் சரி, ஃபுல்லா நீங்க தான். என்னதான் நடக்கு? உங்களுக்கும் அமைச்சர் சரத் அவர்களுக்கும் என்ன விவகாரம்? இல்லைங்க, அவர் அந்த போதைப் பொருள் பயன்படுத்தினதா ஒரு வீடியோ ஒன்று வெளியாயிருக்கு இல்லையா? அது நான் தான் ரிலீஸ் பண்ணேன் ம். அப்படின்ட்டு ஒரு பேச்சு அடிப்படுது. பேச்சு அடிப்படையில் பேசுறாங்க. ஏன் அப்படின்னா, அவர் பள்ளி நண்பரா அப்படின்னு கேட்டா, அதையும் தாண்டி நான் திமுக ஆதரவாளர் அப்படின்ற ஒரு காரணத்தால பண்றாங்க. ஓகே. இது அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு உட்கட்சி விவகாரம். ம். இப்பதானே புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த உட்கட்சி விவகாரம்லாம் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும். அதெல்லாம் இதுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க. அதுல என் பேர் வந்து திமுக ஆதரவாளர் அப்படின்றதால என் பக்கம் திசை திருப்புறாங்க. இது நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. ஆனா பர்டிகுலரா உங்களையே அவங்க டார்கெட் பண்ணணும். பர்டிகுலரா நான் தான் திமுக ஆதரவா சோஷியல் மீடியால ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கேன் மே 4க்கு அப்புறம். அதனால இது என் பக்கம் திருப்பப்படுது. திமுகவுக்கு ஆதரவாகவா இல்ல தாவேகாவை தாக்கி பேசுறதுனாலயா? நான் தாவேக்காவை என்னைக்குமே தாக்கி பேசணும்னு பேசுனது கிடையாது. நீங்க பண்ற ஸ்டிக்கர் அரசியல மட்டும் தான் நான் எதிர்த்து விமர்சகர். ஓகே. நீங்க பண்ற தப்பெல்லாம் எதிர்த்து சொல்றாரு. தாக்கி பேசணும்னா சும்மா சும்மா வந்து எதுக்காக தாக்கி பேசலாம். ஓகே. நீங்க பண்றதெல்லாம் தப்பு அப்படின்றத நாங்க ஆதாரத்தோட பேசிட்டு இருக்கோம். நாங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா தாவேகா ஒரு தவறும் பட்சத்தில் அந்த தவறுகள் வந்து மக்களுக்கு நீங்க சுட்டி காட்டுறீங்க. ஆமா. சுட்டி காட்டுறது எடுத்து காட்டிட்டு இருக்கோம். நாங்க தரவுகளோட எடுத்து காட்டுறோம். இல்ல பேக்ல வந்து புகைப்படம் இல்லாம எங்க ஆட்சியிலே வந்திருக்கு. இந்த சிங்கப்பெண்ன்றது 1973 கலைஞர் வந்து போலீஸை கொண்டு வந்துட்டாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்க வந்து தரவுகளோடு எடுத்து காமிக்கிறோம். ஸோ அதனால வந்து நான் வந்து தாக்கி பேசுன்றதை நீங்க எடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாமா? அமைச்சர் சரத் அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியில நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன், சத்துணவு சாப்பிட தான் படித்தேன் அப்படின் போது அதை நீங்க தோல் உரிச்சு காமிச்சிங்க. ஆமா. ஸோ இதனால கோவத்துல கூட இது மாதிரி உங்க மேல வீண் பழிகளை சுமத்துறதா எடுத்துக்கலாமா? நான் அமைச்சர் சந்திக்கும் போது அமைச்சர் ரொம்ப நாங்க 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருந்தோம் அந்த ரீலை பத்தி. ஓகே. நல்லா பண்ணியிருந்தடா அப்படின்னு சொல்லிட்டு. அமைச்சருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுல அமைச்சர் உள்ள வராரான்றது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அமைச்சரை விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு சரத் அதை பண்ணல. ஓகே. சுத்தி இருக்க ஆட்கள் தான் பண்றாங்க. அவர் கூட இருக்க ஆட்கள் தான் வந்து இதை பண்றாங்க. ஓகே. நாங்க 2 பேரும் என்னைக்கும் மாதிரி ஃப்ரெண்ட்லியா தான் பேசிட்டு இருக்கோம். சரி, இந்த விவகாரம் பொதுவெளிக்கு வந்துட்ட பிறகு நீங்க அமைச்சர் சரத் அவர்களை சந்திச்சு சந்திச்சேன். ஓகே. அவர் என்ன சொன்னாரா? இல்லைங்க, அது சரத்துக்கு தெரியும், அமைச்சருக்கு தெரியும். ஸோ அதை நான் பண்ணியிருக்க மாட்டேன்றது நாங்கள் 2 பேரும் அப்படிதான் ஃப்ரெண்ட்லி டாக் தான். நீ பண்ணியிருக்க மாட்டேன், நான் பண்ணியிருக்க மாட்டேன், இதுதான் போயிட்டு இருக்கு. ஆனால் இது யார் பண்ணாங்கன்றதும் நம்ம கண்டுபிடிக்கணுன்றது தான் பேசிட்டு இருக்கோம். சரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எதனால் நடக்குது, யார் பண்றாங்க, இது உண்மையா பொய்யா, இதெல்லாம் அடுத்து. ஆனால் நீ பண்ணலன்றதை அவன் ரொம்ப நம்புறான். ஓகே. அதனால எந்த பிரச்சனை கிடையாது. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது கமிஷனர் ஆஃபீஸில் போயிட்டு தாவேகாவுக்கு ஆதரவாக இருக்கிற சில பெண்கள் வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. தரக்குறைவாக பேசிட்டாங்க, என் ஃபோட்டோவை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் பேசுகிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? குட்டி மியாவெல்லாம் தாவேக்கால தான் இருக்காங்க. அந்த ஜேகே ஃப்ரண்ட்னு ஆஸ்திரேலியாவில இருந்து இன்னி வரைக்கும் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை, எங்க தலைவர் அவர்களை, எங்க இளம் தலைவர் உதயநிதி அசிங்கசிங்கா பேசுறது, தரம் கெட்ட வார்த்தையில பேசுறது, இந்த மாதிரி நபர்கள்லாம் அங்கதான் இருக்காங்க.
சரண் ஜெயராமன் எந்த இடத்துல அதை பேசினான்றதை நீங்க காமிங்க. ஓகே. கமிஷனர் ஆஃபீஸ் போக தெரியுதுல்ல, ம். நான் பேசின கிளிப்பும் கிட்ட தான் இருக்குது, கண்டிப்பா. எடுத்து கட் பண்ணி போட்டு காட்டுங்க. ம், நானே வந்து அரெஸ்ட் ஆகுறேன். ம், ம். எதுவுமே இல்லாம தரம் கெட்ட வார்த்தையா ஜூலிய போட்டோ வச்சு என்னென்னமோ அசிங்கமா பேசுறீங்க. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. ம். நீங்க என்னெல்லாம் பேசுனீங்கன்ட்டு எனக்கு தெரியும். அந்த வீடியோ நான் கட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல போட்டு தான் இருக்கு, சமூக வலைதளத்துல. ம். நான் தொடப்பக்கட்டுன்ற வார்த்தை உங்களுக்கு வலிக்குதுன்னா, அப்போ இது வந்து இந்த வார்த்தைகளால கிடையாது. நான் சரத்துக்கு எதிராக பேசிட போறேன்றதால என்னை அடக்கிறதுக்காக இந்த அன்னைக்கு தான் அந்த கம்ப்ளைண்ட் வெளியே வருது. மேபி அதுக்காகவா இருக்கலாமோ நான் சரத்துக்கு சந்தேகப்படுறேன். அவர் எதிராக பேசுறதா பல உண்மைகள் உங்களுக்கு தெரியும் போல இருக்கு. அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஓ, சரி. அதனால இவங்க இந்த வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, அது மாதிரி அவங்களே கற்பனையில நினைச்சிட்டு இருக்காங்க. எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்ற வார்த்தைய நீங்க மாட்டிப்பீங்க. ஆக்சுவலா அவரை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரியாது. இவங்களா நினைச்சிட்டு உங்க மேல போய் நீங்களா வழக்கு நினைச்சுக்கிட்டு நீங்களா வந்து எதனா பண்றீங்க. ஓகே. பண்ணிட்டு நீங்க தான் மாட்ட போறீங்க. நான் சும்மா தானே இருக்கேன். ம். நீங்க சும்மா சும்மா உள்ள நோண்டி நோண்டி நீங்களே உள்ள பூந்து ம். நீங்களே கடைசியா மாட்டிக்க போறீங்க. கடைசியில அவங்களே அவங்க அமைச்சர் அசிங்கப்படுத்திடுவாங்களோ நீ அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு சரத்தை அசிங்கப்படுத்துறதுக்கு தான் இந்த வேலைகள்லாம் பண்றாங்க அவங்க நினைக்கிறேன். ஏன்னா உட்கட்சி அரசியல் சொல்றேன் இல்லையா, ஆமா, ஆமா. அவர் அசிங்கப்படுத்துறதுக்குன்ட்டு இந்த பெண்கள்லாம் வச்சு பணம் போயிருக்கும் வேண்டுமோ காசு போயிருக்கும் வேண்டுமோ தெரியல. ம். இன்னொன்னு சரண் ஏன் தாக்குறாங்க அப்படின்னா, சரண் வந்து ஃபேக் ஐடி கிடையாது. ஓ. முகம் தெரிகிற, நான் எங்க வேலை செய்யறேன், நான் என்ன பண்றேன், நான் என் பேர் என்ன, நான் என்ன, இது எல்லாமே தெரிகிற ஒரு நபர். ம், ம். அதனால நீ ஈஸியா தாக்கிடலாம். ஆனா நீங்க யாரும் அப்படி கிடையாது. 6 ஃபேக் ஐடி வச்சிருக்கீங்க. திருச்சி கார்த்திக்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, ஆமா. அவர் வந்து கன்ஃபஸ் பண்ணியிருப்பார் ஒரு ஆடியோல. ம், ஒரு ஆள் 6 ஃபேக் ஐடி வச்சிருக்கலாம் தெரியும்ல ம், அப்படின்னு வேற ஒரு ஆடியோ கால் என்கிட்டயும் இருக்காது. ம், ம். அது மாதிரி ஒருத்தங்க நீங்க 6 ஃபேக் ஐடி வச்சு உள்ள போயிடுறீங்க. நான் யார் மேலேயும் கேஸ் கொடுக்க முடியல, ஏன்னா நீங்க எல்லாம் ஃபேக் ஐடியில பண்றீங்க. நான் நேரடியா முகம் காட்டுற தைரியம் எனக்கு, அந்த திராணி எனக்கு இருக்கு. நீங்க ஒரு வீரன். வீரன்றது இல்ல, அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கோங்க. கண்டிப்பா எடுத்துக்கலாம். நான் உங்க மூஞ்சி நேரம் சண்டை போடுறேன். ஆமா. நீங்க மறைமுகமா சண்டை போட்டு ஃபேக் ஐடிங்கெல்லாம் வந்து பேசும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ம். நேரா எதிர்க்க நிற்கும் போது உங்களுக்கு சரண் தெரியுது, கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுது. ம். எனக்கு தெரியல, நான் வீட்டில் உட்காந்துட்டு ஓகே. இருக்கேன். இப்போ உங்க தரப்புல இருந்து தாம்பரம் காவல் நிலையத்துல ஒரு வழக்கு வந்து புகார் மனு கொடுத்தீங்க காவல் நிலையத்துல. ஏன் கொடுத்தீங்க? எதுக்கு கொடுத்தீங்க? அதாவது சரத்துடைய வீடியோவை வெளியிட்டது இவராக இருக்கலாம் ம். அப்படின்ட்டு ஒரு 53,000 ஃபாலோவர் இருக்க ஒரு இன்ஸ்டா பேஜ்ல வந்து என் அட்ரஸோட போட்டிருக்கீங்க. அதாவது குறிப்பாக ம். சிவராஜ் தெருவில் வசிக்கும் சரத்குமாரின் பள்ளி பருவ நண்பர், திமுக ஆதரவாளர். ம். அந்த தெருவில் நான் மட்டும்தான் இருக்கேன். அவர் கிளாஸ் படிச்ச ஒரு நபர். அப்படி போட்டதுக்கு அப்புறம் எங்க வீட்டு வெளியே வந்து 2 பேர் நிக்கிறது ஒரு மாதிரி லைக் அவங்க ஆக்டிவிட்டீஸ்லாம் அன்யூஷுவலா இருக்கு. ம். நிற்கும்போது எனக்கு ஒரு வாட்டி தேட்டரில் நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது இன்டர்வெல்ல ஒரு நபர் வந்து முகம் கிட்ட வந்தார். இவ்வளோ தூரம் வந்துட்டு போறாரு, கிட்ட வந்து அப்படி பார்த்துட்டு போறாரு. ம். இதெல்லாம் இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து எனக்கு நடந்துட்டு இருக்குது. ஸோ எனக்கு என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஏன்னா எதனா பண்ணிட்டாங்கன்னா நீங்க கருத்தியல் ரீதியா மோதுங்க, நான் உட்காந்து தரவுகளோட வரலாறு கூட பேசுறதுக்கு நான் தயார். கண்டிப்பா. ஆனா நீங்க அது கிடையாது. உங்களுக்கு எதிர்க்கு அடிக்கிறது பிடிக்கிறது எங்களாலையும் அடிக்க முடியும், நானும் அடிப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா அது கிடையாதுல்ல அரசியல். நீங்களும் அரசியல் கத்துக்கோங்க, கருத்தியல் ரீதியா வாங்க, ஒரு அறம் சார்ந்து பண்ணுவோம். அது கிடையாது. ஸோ என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதால ஒரு சேஃப்டிக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுட்டேன். ம், ம், அது சரத்துக்கும் தெரியும் ம், நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்டா, ஸோ இது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அவரும் பண்ணி கூட உன் சேஃப்டிக்கு அப்படின்னு அவரும் சொல்லிட்டார். ம். இல்ல, இதனால வீட்ல இருக்கிறவங்களுக்கு எதனா? எங்க வீட்டில் ரொம்ப தைரியமான ஒரு ஆட்கள். ம், ம். இல்ல, ஏன்னா ஒரு சில வீட்லலாம் வந்து எதுக்குப்பா நம்மளுக்கு இந்த அரசியல் இது மாதிரிலாம் பண்றாங்க, நீ எதுக்கு வேண்டாம் ஒதுங்கிடு அப்படின்னு தான் இல்ல சொல்றாங்க. இல்ல இல்ல இல்ல, எங்க வீட்டில் ரொம்ப தைரியமான ஆட்கள் தான் அவங்க. ம். அவங்க எதுக்குமே பயப்படுற ஆட்கள்லாம் கிடையாது. இது பேசுனா இது நடக்கும் அப்படின்றது தெரியும். ம், ம், அதனால அவங்களுக்கு இதுல பிரச்சனைகள் கிடையாது. ம். இதை தாண்டி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா நாங்க சமாளிக்கணும் அதை. ம். ஏன்னா அடுத்த 5 வருஷமும் நாங்க சமாளிக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும். சரி. இப்போ நீங்க எதனா ஒரு இடத்துல யோசிச்சிருப்பீங்களா, சரி எதுக்கு தான் நம்ம இந்த விஷயத்த நம்ம வந்து திமுகவுக்கு ஆதரவு நிலையில இருக்கணும், தாவேக்காவை எதுக்கு நம்ம அவங்க செய்கிற குற்றச்சாட்டுகள்லாம் வந்து அவங்க தவறுகள்லாம் நம்ம எதுக்கு சுற்றி வரணும், நம்ம ஒன்று நம்ம வேலை வந்து இருக்கலாம் அப்படின்ற எதனா ஒரு இடத்துல உங்களுக்கு அது தோணியிருக்கா? நான் ஏன் சரத்துடைய ஃப்ரெண்டுன்னு வெளியே சொன்னேன்னு தோணியிருக்கு. ம். தாவேக்காவுக்கு எதிர்ப்பாவோ திமுகவுக்கு ஆதரவாவோ பேசுறன்றது எனக்கு என்னைக்கும் தோணுனதே கிடையாது. ஓகே. ஒரு கட்டத்துல நான் யோசிச்சேன், இவர் என்னுடைய நண்பர், நான் வெளியே ஏன் சொன்னேன் ம், ம், அப்படின்றத நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா இது அவனுக்கும் நல்லதில்லை, சரத் அவர்களுக்கும் நல்லதில்லை, எனக்கும் நல்லதில்லைன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவர் அரசியல் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாருன்னு எனக்கு தெரியும். ம், ம், பக்கத்தில் உட்காந்து பார்த்த ஃப்ரெண்டு நான். ஸ்கூலில் வந்து அந்த அட்டை படத்தில் விஜய் படங்களை வரைகிறதோ, திரைப்படங்கள் பேரை வரைகிறதோ, ஸ்டிக்கர் ஓட்டுறதோ, இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம்.
அப்பயே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காரு. அப்பவே ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காரு. பள்ளி பருவத்தில் பள்ளி ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். போஸ்டர் ஒட்டியிருக்கான் அந்த பையன். லைக் பேனர் வச்சிருக்கான் விஜய் படங்களுக்காக. முன்னாடி போய் நின்று இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது அவனுடைய அரசியல் வாழ்க்கை என்னன்றது எனக்கு தெரியும். ஸோ அது அவனுக்கு கிடைத்த ஒரு பெரிய லக் இது. முதல் முறையா வந்து போட்டியிடுறாங்க, முதல் முறை எம்எல்ஏ, முதல் முறை அமைச்சர். தாம்பரத்துக்கே முதல்ல வந்து தாம்பரத்துக்கு வந்து அவர் முதல்ல அமைச்சர் கிடையாது. முன்னாடி சின்னையா இருந்திருக்காரு அமைச்சரா ஏடிஎம்கேல. இவர் அமைச்சரா வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அரசியல் வாழ்க்கையில எஸ் அவரும் வளரணும் அப்படின்னு தான். இதை தாண்டி எனக்கு வந்து அவன் அவன் கஷ்டப்பட்டிருக்கான்றது தான் எனக்கு தெரியுமே. அவனை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ லெட் ஹிம் வளரட்டும். சரி, இப்போ இந்த பக்கம் நம்ம எடுத்துட்டோம்னா, ஒரு பக்கம் ஃபேக் ஐடி இது மாதிரி வச்சு உங்களை தரக்குறைவாக பேசுறது, மாஃபிங் பண்ணுறது, இந்த விவகாரம்லாம் அப்படி போயிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்து முன்னாடி நின்னு நோட்டமிடுறது, அதை மிரட்டல், கொலை மிரட்டல் கொடுக்குறது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏன் நம்ம தாவேக்காவை தொட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இதுக்கப்புறம் தாவேக்காவை தொடாமல் இருப்பீங்களா? தாவேக்காவை தொட்டோம்லாம் நான் என்றைக்குமே ஃபீல் பண்ணதே இல்லை. நான் தான் தொடுவேன். திமுக காரன். நான் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வந்துச்சு, அந்த திமிரு எனக்கு இருக்குது. நீங்கள் 200 ரூபாய் ஊப்பி, கொத்தடிமை இதெல்லாம் தாண்டி அங்கே நான் கெத்தா நிற்கிற ஒரு ஆள். நீங்கள் தப்பு செஞ்சால் கேள்வி கேட்போம். இன்னொரு விஷயம், திமுகவில் தப்பு செஞ்சாலும் கேள்வி கேட்ட ஆள் தான் நாங்கள். இப்போ கூட ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு ட்ரெண்டா. நான் வந்து முதல்ல திமுகவை சாடி பேசியிருக்கேன். நான் தான் சாடி பேசணும். நான் வந்து அது வந்து மாத்திரை, அது வந்து இடம் இல்லைன்னு நெசுக்கணும், அந்த மாதிரி பொய்லாம் சொல்ல மாட்டேன். நான் தான் திமுகவை வந்து எதிர்த்து கேள்வி கேட்டேன். இங்கே எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அந்த உரிமை திமுகவில் தான் இருக்கு. நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அதை காது கொடுத்து கேட்டு சரி செய்கிற திறனும் திமுகவுக்கு தான் இருக்கு. அதனால நான் இங்கே இது பண்ணுவேன். ஏன் தாவேக்காவை தொட்டேன்னா நான் தொடுவேன், இனிமேலும் தொடுவேன். நீங்கள் நல்லாட்சி கொடுக்குற வரைக்கும் நான் தொட்டுக்கிட்டே இருப்பேன், அடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆளும் கட்சியை கேள்வி கேட்டே ஆகணும். ஒரு அண்ணா சொல்லியிருப்பாரு, ரூலிங் பார்ட்டி அதாவது ஆளும் கட்சின்றது வந்து அந்த கரண்டியில் நெய் மாதிரி. அப்படியே அதை நான் பார்த்து தான் சொல்லிட்டே ஆகணும். இப்போ என் கையில் வந்து அதிகாரமும் இல்லை, ஒன்றும் இல்லை, வெறும் கரண்டி. நாங்கள் எப்படி வேணாலும் சொல்லட்டுவோம். நாங்கள் கேள்வி கேட்டே இருப்போம். உங்களை நீங்கள் சரி பதில் சொல்லிட்டே இருக்கணும். ஓகே, ரூலிங் இருக்கு, நீங்கள் பதில் சொல்லுங்க. திமுகவில் வந்தாலும் கேள்வி கேட்போம் நாங்கள். இதெல்லாம் இப்படி வரும்போது இன்னொரு பக்கம் உங்கள் வீடியோ ஒன்று ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாட்டுக்கு ஐட்டம் சாங்குக்கு ஆடுற மாதிரி, அந்த எல்ஜிடிபிக்கு அதில் இந்த நிகழ்ச்சியில் போய் கலந்து அந்த ப்ரைட்டில் போயிட்டு கலந்துட்டு ஆடுற மாதிரி இந்த வீடியோலாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அது மறுபடியும் சொல்கிறேன், நேற்று நானும் ஒரு வீடியோ போட்டேன். ஒரு நாய்க்குட்டி என்னோட குழந்தைய வச்சுட்டு நான் வீடியோ போட்ட விளக்கு வீடியோ. அது இல்லைங்கிறது நான் தான். 100 பேர் கொண்ட இடத்துல நாங்கள் ஓப்பனாக டான்ஸ் ஆடுறோம். அது எங்கள் ப்ரைட் மார்ச். நான் எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு நபர் அப்படின்னு. குயர் அப்படின்றது இன்னொரு விஷயம். இந்த தாவேக்கா ஆட்களுக்கு குயர்னா என்னன்னு தெரியல. குயர்னா எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சார்ந்த ஒரு நபர், அது தெரிஞ்சுக்கோங்க. வானவில் கிண்டல் பண்றீங்க. நானே வானவில் தான் போட்டு பல விஷயங்கள் தெரியல கற்றுக் கொடுக்கணும். அது நான் தான். அது என்னுடைய நெருங்கிய தோழி, நெருங்கிய சகோதரி. நாங்க எங்க 2 பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ன்றது எங்க 2 பேருக்கும் தெரியும். ஓகேங்களா? அது தாண்டி நாங்க எங்க போனாலும் நாங்க பார்த்தோன்னா டான்ஸ் ஆடுவோம். அந்த எல்ஜிபிடிக்யூ ப்ரைட் அப்படின்றது எங்களுடைய உரிமைகளை கேட்கிற ஒரு போராட்டமான ஒரு களம். எங்களுடைய போராட்ட களம். நீங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை பண்ற இடம் அது. நீங்க இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோம். நீங்க ஆடக்கூடாதா, நாங்க ஆடுவோம். எங்களுக்கு எதை நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கட்டளை போடுறீங்களோ அதை பண்ற இடம் தான். அப்போ நாங்க எங்களுடைய போராட்டத்தை ஒரு நடனமா கூட ஆக்குவோம். அப்படி ஆடின டான்ஸ் தான் அது. நீங்க அதை எடுத்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன்றும் பண்ணாதீங்க. இந்த வருஷமும் ஆடி இருக்கும். பழைய வீடியோ அது. புது வீடியோ ட்ரெண்ட் பண்ணுங்க. எப்படின்னா பழைய வீடியோ இந்த வருஷம் கூட ஆடினாருன்னு இன்னும் அழகா இருக்காங்க. இன்னும் அழகான ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதை எடுத்து ட்ரெண்ட் பண்ணுங்க. பழைய வீடியோ வேண்டாம். ஓகே, இப்போ ஒரு வகையில இங்க தாவேக்காவினர் வந்து ஒரு பாடி ஷேமிங் பண்றாங்களா? உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து கொச்சப்படுத்துற அளவா பண்றாங்களா? இதுக்கு நீங்க ஒரு கண்டனம் கொடுக்கணும், இல்ல உங்க தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க? பாடி ஷேமிங்ன்றது தாவேக்கா ஆட்களுக்கு கைவந்த கலை. அதை சரண் பாடி ஷேமிங் பண்றாங்கன்னு தான் வந்து கேஸை கொடுத்துருக்காங்க. யாரை பண்றோன்றது தான் இங்க இருக்கு. நான் சாதாரணமாக போயிட்டு ஒரு ஆளை வந்து பாடி ஷேம் பண்ண மாட்டேன். நீங்க யாரை பண்றீங்களோ நான் அவங்கள தான் வந்து பாடி ஷேம் பண்ணுவேன். ஏன்னா அது அவங்களுக்கு அப்பதான் புரியுது. நான் போயிட்டு தரவுகளோட பேசணும்னு வச்சுக்கோங்களேன், தள்ளிடுறான் ரீல. முள்ளால தான் எடுக்கும். முள்ள கரெக்டாக சொன்னீங்க. முள்ளால் தான் எடுத்தாகணும். இன்னும் போச்சுன்னா நல்ல கடபாரை கூட ஊற்றி எடுப்பேன் நான். அந்த மாதிரி ஆள் நான். நீங்கள் என் கிட்ட வந்துலாம் நான் வந்து சரணா பாடி ஷேம் பண்ணிட்டு அவர் ஓரம் போயிடுவார் நினைக்காதீங்க.
நான் நின்று அதையே பண்ணுவேன். உங்களுக்கு ஓகே. உங்களுக்கு எதை கொடுக்கணுமோ நான் அதை கொடுத்தே ஆவேன். ம். இதுக்கப்புறமும் கொடுப்பேன். நான் எதுக்கும் அஞ்ச மாட்டேன். சரி. இதெல்லாம் ஒரு புறம்போது நம்ம அப்படியே கட்சி பக்கம் வந்துட்டோம்னா, ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு பேச்சு பேசினார். நேத்துல விஜயபாஸ்கர்கள் அந்த இணைப்பு விழா அப்படின்ற ஒரு இடத்துல பேசினாரு. கரூர் மக்களை முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினுக்காக கொன்னுட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். இதை பத்தி உங்க கருத்து என்ன? ஆளுங்கட்சி தானே தாவேக்கா? இப்ப ஆமா ஆளுங்கட்சி தான். கண்டுபிடிங்க. ம், ம். அது எப்படி ஒரு ஒரு ப்ரூவ் இல்லாத ஒரு விஷயத்த மேடையில ஏறி நீங்க அவ்வளவு தைரியமா பேசுறீங்க? இது ஒரு ஹிட்லர் ஆட்சி. ம். தாவேக்கா ஆட்சின்றது ஒரு ஹிட்லர் ஆட்சி மாதிரி தான் தெரியுது. ஒரு ப்ரூவனே ஆகாத, ஒரு கன்விக்டடே ஆகாத ஒரு விஷயத்த உதயநிதி ஸ்டாலினுக்காக மு.க. ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச ஒரு விஷயம்னு எவ்வளவு அசிங்கமா சொல்றீங்க. இது யார் வந்து A1, A2, A3ன்றது போயிட்டு இருக்கு. சிபிஐல இருக்கு. சிபிஐல எஃப்ஐஆர்ல ஒரு பேர் இருக்கு. ஆதவர்ஜுனா ஆமா, பேர் இருக்கு. ஆதவர்ஜுனோட பேர் இருக்கு. நான் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். ஆதவர்ஜுனாவோட அதுல பேர் இருக்கு. விசாரணை போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது நீங்க பொது வெளியில அந்த மேடையில நீங்க இது சொல்றீங்கன்னா, அப்ப நீங்க எப்படி வந்து நீங்க ஒரு கட்டமைக்கிறீங்க? முன்னாடி தான் கட்டமைச்சீங்க. ஓகே. இப்பயுமா? ம். சரி, ஆளுங்கட்சி தானே, நிரூபிச்சு காமிங்க. அது இல்லாம ஒரு மேடையில போய் உட்காந்துட்டு இவ்வளவு ஓப்பனா சொல்றீங்க. ஆனா நாங்க பேசினா மட்டும் அவதூறு, கைதுகள். நாங்க ஏதாவது ஒண்ணு பேசிட்டா கைது. இது என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆமா, இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆயிருக்கு. அரெஸ்ட் ஆயிருக்கு. அவதூறு பரப்புனாங்க. அவதூறு வந்து எல்லார் மேலேயும் வரும். ஒரு ஓப்பனா நீங்க ஒரு இப்போ பொது வாழ்க்கையில வந்துட்டீங்கன்னா பேசுவாங்க, விமர்சனங்கள் வைப்பாங்க. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, இல்லைன்னா கடந்து போங்க. மேல மேல வந்து கை வச்சு ஒடுக்குமுறை பண்றது என்ன மாதிரி இது? உச்சநீதி இதுக்கு இதை கண்டிச்சு மனு போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதாரங்களை அழிக்கிற மாதிரி இருக்குன்னு திமுக சார்பில் மனு போடப்பட்டிருக்கு உச்சநீதிமன்றம். கண்டிப்பா. என்ன பண்றீங்க எங்களுக்கு தெரியல. எதிர்த்து ஒரு வார்த்தை பேசக்கூடாதா? சரி, நாங்க பேசவும் இல்லை. ஆனா நீங்க ஓப்பனா வந்து மு.க. ஸ்டாலின் தான் உதயநிதி ஸ்டாலினுக்காக பண்ணாருன்ட்டு நீங்க எந்த வகையில சொல்றீங்க? உங்ககிட்ட அரசு இருக்குதுன்றதாலயா? அப்ப நாங்க பேசவே கூடாதா? எதுல நான் கருத்தை வைக்க கூடாதா? விமர்சனங்களே பண்ணக்கூடாதா? விமர்சனங்கள் பண்ணி அந்த நல்ல பேரை நீங்க ஏதாவது பண்ணி நல்ல ஸ்கீம்களை கொண்டு வந்து உங்க ஆட்சியை சிறந்த ஆட்சின்னு காட்டுங்க. உங்களை எதிர்த்து பேசுறவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு சிறந்த ஆட்சின்னு காமிப்பீங்களா? இது ஒரு ஹிட்லர் ஆட்சிங்க தாவேக்கா ஆட்சின்றது. ஓகே. இப்போ கரூர்ல 41 பேர் இறந்தாங்கல்ல, அவங்கள வந்து சந்திக்கிறதுக்கு முதலமைச்சர் வந்து போறாரு. போறவரு வெறுங்கையெல்லாம் போல. 41 பேருக்கு அரசு பணி அப்படின்றதோட தான் போறாரு. இது சோஷியல் மீடியால பெரும் பேசும் பொருளாவே இருக்கு. ஏன்னா அவங்க கூட்டத்துக்கு வந்து இறந்த ஒரு 41 பேருக்கு ஒரு அரசாங்க வேலையை பணியோட அவர் வந்து போறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து சும்மா அவர் வந்து கண் துடைப்பு தான். அவர் போற நேரத்துல செந்தில் பாலாஜி மேல ஒரு கேஸ் வேற ஒன்று வந்திருக்கு. ஒரு கேஸ் இல்ல, ஒரு அவதூறு வேற வந்திருக்கு. இதெல்லாம் அவதூறுன்னு பரப்பலாமா? இது என்ன ப்ரூவனா? யாரோ வந்து பேசின 35 கோடி கொடுத்தாங்கன்றத பேசினதை வந்து செந்தில் அது ஏன் தெரியலங்க. உங்களுக்கு ஸ்டாலினை பார்த்தா பயமா இருக்கான்னு தெரியல, உதயநிதி பார்த்தா பயமா இருக்கான்னு தெரியல. ஆனா செந்தில் பாலாஜியை மட்டும் பார்த்தா தாவேக்காக அவ்வளவு ஒரு பயம். இல்ல, பாஜக ஒரு வகையில பயம் தான். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பாஜக இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த அளவுக்கு பார்த்து பயந்தாரு. பயம்தான். அதெல்லாம் அது ஏன் அப்படின்னு தெரியல. அவரை பார்த்தாலே உங்களுக்கு உதறுது. அவர் மேல ஏதாவது ஒரு கேஸ் போட்டுறீங்க, ஏதாவது ஒரு அவதூறு பரப்பிடுறீங்க. அவரை வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபேம் லைட்லேயே வச்சுட்டு இருக்கீங்க. ஏன் தெரியல. அவரை பார்த்தா உங்களுக்கு அப்படி என்ன பயம் தெரியல. இது ஒரு கண் துடைப்பு தான். 41 பேருக்கு அரசு வேலை. இது அதெல்லாம் விடுங்க. நான் இவர் முதலமைச்சர் போறாரு, அரசு வேலையெல்லாம் பண்றாரு, அதெல்லாம் நான் அடுத்து பேசலாம். முதல்ல அந்த மக்கள் எப்படி அதை ஏத்துக்கிறாங்க? என் குழந்தை வந்து இந்த ஒரு பாக்கியத்தை வாங்கி கொடுத்துருக்கான் விஜயப்ப, அந்த மக்கள் கிட்ட நான் வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? நீங்க என்ன சொல்றீங்கன்னு முதல்ல நான் வெயிட் பண்ணி பார்க்கறேன். அதுக்கப்புறம் நாங்க இதை பத்தி பேசுறோம். ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க நீங்க தான். நீங்க சொல்றதை படிதான் நாங்க அடுத்து பேச முடியும். நீங்களே வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி பேசுனீங்கன்னா நான் பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகே. இப்போ சிபிஐ பக்கம் கேஸ் இருக்குது. இந்த கரூர் விவகாரம் கேஸ் இருக்கு. நேற்று ஆதவர்ஜுனா என்ன பேசுறாரு? எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு கரூர்ல நடந்தது எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. இப்போ சிபிஐக்கு தெரியுமா, எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு தெரியுமா கரூர்ல என்ன நடந்ததுன்னு? ஆதவுக்கு தான் தெரியும் போல. யாருக்கு தெரியும்ன்றது. ஆமா, அது வந்து சிபிஐக்கு கண்டிப்பா தெரியும். எனக்கு அதுல பெரும் நம்பிக்கை இருக்கு. சிபிஐக்கு தெரியும். ஓகே. எம்ஆர் பாஸ்கருக்கும் தெரியும். 2 பேருக்குமே தெரியும். அதனாலதான் இவங்க அங்க இருக்காங்க. இவங்க இவ்வளவு தைரியமா மேடையெல்லாம் வந்து டிஎம்கேன்னு பேசுறாங்க. எல்லாருக்குமே தெரியும். அதாவது அங்க இறந்து போன 41 பேரை தவிர இங்க எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு யாரு காரணம். ஓகே. இப்போ நம்ம ஒரு பக்கம் அதிமுக பக்கம் வந்துருவோம்.
அதிமுகவுல தொடர்ச்சியா எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு போய் ஆமா. சேர்றாங்க. ஏன்னா ஊழல் பண்ணிட்டு இருந்தவங்க. ஊழல் சக்தின்னு சொன்னவரு, இன்னைக்கு தாவேக்கால போயிட்டு தூய சக்தியா தூய சக்தியா மாறுறாங்களா மாறிட்டாங்க. அவங்களுக்கு தெரியல. இது இப்படியே போயிட்டு இருந்தா தாவேக்கா தூய சக்தியா இருக்குமா? இல்ல ஊழல் சக்தியா இருக்குமா? தாவேக்காவே ஊழல் சக்தி தான். ம். இப்போ இந்த அத்தனை எம்எல்ஏக்களும் அத்தனை அமைச்சர்களும் உள்ள போகும்போது காசு கொடுக்காம போயிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல. கண்டிப்பா. அப்ப காசு கொடுத்து போய் தானே இது நடந்திருக்கும். அப்ப ம். அது ஊழல் தானே. கண்டிப்பா. புலி படத்துக்கு வரி அது ஊழல் தானே. ம். அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மேபி அது அதுக்கு நான் உள்ள வரல. பட் சொன்னாங்களா இல்லையா ஊழல் தானே. இப்ப இத்தனை பேருமே வந்து கல்லா கூட்டணி எல்லாம் இப்ப இங்க இருந்திருக்கு. ம். புதுசா பேர் வேற வைக்க போறீங்களா? கல்லா கூட்டணி நீங்களே வச்சுக்கணும். ம். நிலையில கூட அறிவாலயம் பக்கம் ஒதுங்கினா உள்ள இழுத்துப்போன்னு சொன்னா அப்பத்திய தாவேக்கா தலைவர் வந்து விஜய் சொன்னார். இப்ப முதலமைச்சரா இருக்காரு. இப்ப இங்க இருக்கவங்க இங்க தானே இருக்காங்க. ம். இங்க ஊழல் பண்ண அத்தனை பேரும் விஜயபாஸ்கர்லாம் இங்க தானே இருக்காங்க. ஆமா. அப்படி ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்க. ம். அப்படியே பிஜேபி அஜெண்டாங்க. ம். ம். பிஜேபியில தான் இந்த தப்பு பண்றவன் எல்லாம் உள்ள போவான். அப்படியே தூய சக்தியா மாறுவான். இங்கேயும் அப்படிதான் இருக்கு. ம். இவர்கள் எல்லாம் உள்ள போயிட்டுன்னா தூய சக்தியா மாறப்போகுது. ம். அவ்வளோ பெரிய இதுல வந்து ஒரு சொட்டு விஷம் பால்ல கலந்தாலும் அது விஷம் தானே. கண்டிப்பா, கண்டிப்பா, அப்ப ஒரு ஊழல் சக்தி உள்ள போனாலும் அது ஊழல் சக்தி தானே. கண்டிப்பா. இருக்கிற எல்லாரையும் நீங்க வச்சு ஆட்சி அமைச்சிட்டீங்கன்னா அது ஊழல் சக்தியா தான் இருக்கும். தூய சக்தியெல்லாம் இருக்காது. தீய ம். சக்தி இதுதான் இப்போ. ஓ, சரி. இப்ப நீங்க கல்லாப்பெட்டி கூட்டம்னு சொன்னீங்க. அப்போ நம்மளுக்கு வந்து வைகோ அவர்கள் பேசுனது தான் இங்க நம்மளுக்கு வருது. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இங்க கட்டிங்கு, கரப்ஷனு, கமிஷன் வாங்குனது தான் திமுக ஆட்சி அப்படின்றத அவர் விமர்சிக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது மதிமுக இருக்கு பாத்தீங்களா? ம். மாத்தி மாத்தி போறதால பேர் மதிமுகவோ என்னவோ தெரியல எனக்கு. எங்கெங்க என்னென்ன பேசணும் வைகோ மேல பெரும் மரியாதை இல்லாம இருந்த ஒரு நபர் தான் நான். நான் அவரை ம். பார்த்து அரசியல் கத்துக்கிட்டேன். அவருக்கு ம். எப்படி பேசணும்னு கத்துக்கிட்டேன். அவர் நடைப்பயணம் போகும்போது நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் தூரமா இருந்து தாம்பரம் சைடுல வரும்போது நான் பார்த்திருக்கேன் வைகோவை. நல்ல வேகமா நடக்கிற ஒரு அரசியல்வாதி. ம். அப்படிப்பட்ட ஒரு நபர் ஏன் இப்படி ஆனாங்க? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட். அதாவது சந்தர்ப்பவாதிகள். எங்கெங்க அதிகாரம் இருக்கோ அங்க போயிடுறாங்க. எப்பவுமே ஒருத்தவங்க கிட்ட இல்லாதப்ப இருக்கும்போது தான் அது வந்து ஒரு நல்லா இருக்கும். நம்ம கூட இருந்த ஒரு நபர்கள் இப்ப இல்லாம இருக்கும்போது நம்ம அங்க நிக்கிறோம் இல்லையா? ஆமா. திமுக தோற்கும் போது அங்கிருந்து அது கூட கை கொடுக்கணும். எங்க ஆட்சி இருக்குதோ அங்க போய் உட்காந்துட்டு இந்த கல்லா கூட்டணி எல்லாம் உள்ள போய் உட்காந்துட்டு அவங்க எல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா? ம். ம். அதெல்லாம் வேதனையா இருக்கு. துரோகத்தால மட்டுமே விழுந்த கட்சியா தான் திமுக இருந்திருக்கு. அதை மறுபடியும் மறுபடியும் அதை நிரூபிச்சுட்டே இருக்காங்க. வைகவும் சரி, அவருடைய மகனும் சரி, துரை வைகவும் சரி, அவங்கலாம் பேசுறத பார்க்கும்போது கோவம் வரல. ம். ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. இவங்களெல்லாம் நாங்க சேர்த்து வச்சிருந்தோம் பாருங்க. அத பத்தி பேசக்கூட எனக்கு இஷ்டமே இல்ல. ஏன்னா ஆ இப்போ வைகோ அவருடைய பேச்சு வந்து பாத்தீங்கன்னா சில சமயத்துல தரம் கெட்ட பேச்சா கூட இருக்கு. ஆமா. ஏன்னா திமுக தலைவரையும் திமுகவையும் அந்த அளவுக்கு விமர்சனம் பேசினவரு. பண்றாரு. இதுக்கு முன்னாடி பேசாதவரு ஏன் இப்ப பேசணும்னு இருக்குல்ல? இது நீங்க அவங்களுக்கு மக்களுக்கான ஒரு போராட்ட ஒரு கட்சி மதிமுக போராடுகிற ஒரு தலைவர்னா ஆட்சியில இருக்கும் பொழுது திமுக சுட்டி காட்டியிருக்கலாமே. அப்பெல்லாம் அமைதியாயிட்டு இப்ப பேசுறதுக்கான அவசியம் என்ன? அதுதான் அதிகாரம் குடுக்குறாங்களே. இப்ப அங்க போனோம் இல்லையா? ம். போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த 5 வருஷம் 5 வருஷம் இருக்குங்க கையில. 5 வருஷம் சூப்பரா வாழலாம் அவங்கலாம். ம். ம். இப்ப அங்க சொம்பு தூக்குனா தான் அங்க இது பண்ண முடியும். இங்க திமுகல ஒண்ணும் பண்ண முடியலையே. எங்க அதிகாரம் இருக்கோ அங்க போய் பண்ணுங்க. ம். பொழச்சுக்கோங்க. 5 வருஷம். இங்க வைகோ என்னென்ன பேசுவாருன்னு தெரியும். ம். நான் வைகோ பேசினதெல்லாம் பார்த்தவங்க. ம். எனக்கு இந்த வைகோ, இந்த காங்கிரஸ், மதிமுக, காங்கிரஸ் இவங்கலாம் வந்து எப்பவுமே எனக்கு நல்ல இதுவே கிடையாது. இப்ப ரீசென்ட்டா. இவங்கலாம் மாத்தி மாத்தி பேசின நபர்கள் தான். இவங்க ம். நம்ம கூட இருக்கிறது எப்பவுமே வெளிய போயிடுவாங்கன்னு தெரியும். ஓகே. அதனால இது பெருசா நாங்க பார்க்கலங்க. விசிகாவை எந்த ரேஞ்சில் எடுத்து பாக்குறீங்க? விசிகாவும் இப்ப அந்த ரேஞ்சில் தான் போயிட்டாங்க. ஓகே. சமீபத்துல நான் வந்து ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். வன்னியர்ஸ் வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் கை குடுக்குறாரு. வன்னியர்ஸ் வந்து தட்டி விடுவாரு. ஆமா, ஆமா. அதெல்லாம் அந்தந்த இடத்துக்கு போனது மாறிடும்ல அப்படின்ற மாரி எனக்கு இருந்துச்சு. அந்த கிரேடுக்கு போயிட்டா அந்த கிரேடு போயிட்டா ஆமா. மறந்துருவாங்க போல. நாம எங்கிருந்து வந்தோம் அப்படின்றத. ம். அந்த அதிகார பசி. ஏன்னா இப்போ வந்து நீங்க எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அம்மா இறந்துட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி கூட போவாதவங்க. ஏன்னா அப்போ பாஜக அவங்க உள்ள இருந்தாங்க. ஸோ இப்போ இங்க தாவேக்கால பாஜக இல்ல அப்படின்ற ஒரு விவகாரத்துல இவங்கலாம் போய் கூட்டு சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கினாலும், மறைமுகமா பாஜக தாவேக்காவை இயக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா. மறைமுகமா என்ன? ம். ஓப்பனாவே பாஜக தான் இயக்குது. ம். இங்கிருந்து அதிமுகல இருந்து எல்லாரும் போயிட்டாங்க. ஆமா. எடப்பாடியும் போயிடுவாரு பாருங்க. ஓ. தாவேகாவுக்கு. ம். இந்த நெறைய பேர் வந்து திமுக குடும்ப கட்சின்னு சொல்லுவாங்க. அந்த குடும்பம் ஆள்றதால தான் இந்த கட்சி இன்னும் பிரியாம இருக்குதோ என்னவோ!
நீங்க அந்த குடும்பம் ஆளாத ஒரு ஏடிஎம்கே என்ன மாதிரி அழிவுல சந்திச்சிருக்குன்னு நீங்க பார்த்திருக்கீங்க. இப்ப கண்டிப்பா. நேரடியாவே உங்களுக்கு ரிசல்ட் தெரியுது. ம், ம். அப்படி ஒரு கட்சி, அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு பேர் உள்ள ஒரு கட்சி அதிமுக என்ன மாதிரி ஆளுமைகள்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு கட்சி பாருங்க காணோம். ஆமா. இது பாஜக தான் இயக்குது. ம், நாளைக்கு எடப்பாடியும் அது உள்ள போவாரு. ம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ம். டிஎம்கே, ஏடிஎம்கேன்னு பேசின நபர்கள் எல்லாம் இனிமேல் டிஎம்கே, டிவிகேன்னு பேசுவாங்க. முன்னாடியே வந்து விஜய் அவர்கள் சொன்னாரு, ஆமா. ஒரு 2 பேருக்கு தான் போட்டி. டிவிகே, டிஎம்கே. DMK. அது நடக்குது பாத்தீங்களா? ஓகே. அது என்னன்னா, அது பிஜேபியோட கைபொம்மையா, கைப்பாவை பொம்மையா இருந்த விஜய் பண்றது தான். ஓகே. அவர் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் நடக்குது. ஏன்னா இன்னைக்கு நீங்க அரசியல் களத்துல நம்ம எடுத்துட்டோம்னா அதிமுகவை பாஜக தான் இயக்குது அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். ஆனா தொடர்ச்சியா அதிமுகல இருக்கிற எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே தாவேக்கால போய் இணைகிறாங்க. பாஜக சீனுக்குள்ளேயே வரமாட்டேங்கிறாங்களே. பாஜக சீன்குள்ள வர முடியாதுங்க. ம். பாஜக சீன்குள்ள வந்தா டிவிகே சீன் முடிஞ்சிரும். ஓ. எப்படி இப்ப ஏடிஎம்கே எழுந்துக்காம நாசமா போனது காரணம் பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சு ஓப்பனா அதை பிரகடனப்படுத்தினது தான். ம், அதே தப்ப திருப்பியும் பிஜேபி டிவிகே கூட பண்ணாது. ம். அதுக்கு தான் என்னமோ அண்ணாமலை தனியா பிரிஞ்சு போய் அவர் வந்து வீத லீடரா ஆமா. அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரோ என்னமோ. பிஜேபி டிரெக்டா நீங்க உள்ள வந்தாலே அடி பயங்கரமா விழும். ம், அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ம், ம். எங்க ஏடிஎம்கே கூட வச்சு பார்க்கலான்னு பார்த்தாங்க. அடி பலமா விழுந்துச்சு. அது அது வேலைக்காகாது அப்படின்னு தெரிஞ்சு இவங்க அடுத்தது டிவிக்கு கூட வச்சிருக்காங்க. ம். ஆனா ஓப்பனா இல்ல. டிவிக்கு வந்து ஒரு சைடா லைக் பிஜேபியோட இன்னொரு ஒரு பிடி மாதிரி ஓகே. வச்சு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும். சோஷியல் மீடியாக்கள்ல கிண்டலா பதிவு பண்றாங்க அப்படின்னு எடுத்தாலும், ஒரு வகையில பார்த்தா இது உண்மை அப்படின்னு கூட நம்மளுக்கு தோணுது. மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்தை முன்னாடி நிப்பாட்டி திருமாவளவன், வைகோ அவர்கள் வைகோ, போன்றவர்களாம் சொன்னாங்க. ஆமா. ஜோலி முடிஞ்சிருச்சு அப்படின்னு தேமுதிகவோட ஜோலி முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. இப்போ அதே தான் விஜய் கூட வச்சிருக்காங்க. இவங்களோட ஜோலி முடிஞ்சிருமா அப்படின்னு கிண்டலா பதிவு பண்றாங்க. ஆனா இது ஒரு வகையில பார்க்கும்போது இது அப்படிதான் நடக்குதுப்பா அப்படின்னு எடுத்துக்க வேண்டிய விஷயம் இருக்குல்ல. விஜயோட ஃபேஸ் வேல்யூ வேற. ஓகே. நீங்க விஜயகாந்தோட ஃபேஸ் வேல்யூ வந்து அது அந்த டைமுக்கு அது வேற. ம், ம். பட் அது ஏதோ ஒரு வகையில ஸ்லிப் ஆயிடுச்சு. ஓகே. ஆனா விஜயோட ஃபேஸ் வேல்யூ வேற. ம். இந்திய அரசியல, தமிழ்நாடு அரசியல வந்து 2026க்கு முன்னாடி ஒரு தனியா எழுதலாம். 2026க்கு அப்புறம் தனியா எழுதலாம். ம். அந்த விஜயோட ஃபேஸ் வேல்யூன்றது வேற இல்லையா? இவங்க எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரென்தன் தான் ஆகும் தான் எனக்கு தோணுது. ஓகே. ஏன்னா அந்த மாதிரி நிலைமை தான் இப்ப இந்த இருக்கு. கூட்டணி உடையாதுன்றீங்களா? இந்த கூட்டணி வந்து உடைய வேண்டாம். உடைஞ்சதுன்னா டிஎம்கே சேர்த்துப்பாங்க. ஓ. நீங்க வராதீங்க. ம், நாங்க ஸ்டாலின் கிட்ட பெருசா சொல்றது தனியா நிற்கலாம். ம். தோத்தா கூட பரவாயில்ல. தனியா நின்று தோக்கலாம். ம். இந்த மாதிரி துரோகிகளை வச்சுட்டு இருக்க வேணாம். ம். இது உடையக்கூடாதுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். நான் என்னுடைய பொறுப்புல, என்னுடைய பார்வையில நான் ஆசைப்படுறது இது உடைய வேண்டாம். ம். இவங்க உடையும். நாளைக்கு இவங்க திருப்பி இவங்க உள்ள வருவாங்க. ஸ்டாலின் வந்து ராகுல் காந்திக்கு வந்து வாழ்த்து போடுறாரு. அவர் நன்றி தெரிவிக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது டேய் திருப்பி வராதீங்க. நீங்க ஏதோ உள்ள வர்றதுக்கு பிளான் மாதிரி பண்றீங்கன்ற மாதிரி தான் தோணுது. ம். மறுபடியும் அது வரும். மறுபடியும் போகணும். கடைசியில் டைலாக் ஒன்று வச்சுப்பாங்க. அரசியல நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. அப்போ எங்களுக்கு தேவையில்லடா சாமி, நீங்க அங்கேயே இருங்க. ஓகே. இது உடையக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். ஓகே. இப்போ விஜயோட பிளான் என்னவா இருக்கும்? ஏன்னா ஒவ்வொரு கூட்டணியிலேருந்து கட்சிகளை வந்து உருவுறாரு. இன்னொரு பக்கம் எம்எல்ஏக்களை வந்து உருவுறாரு. இதனால விஜயோட பிளான் என்னவா இருக்குன்னு நீங்க நம்புறீங்க? நம்ம பணத்தை வச்சு, நம்ம அதிகாரத்தை வச்சு, நம்ம ஃபேஸ் வேல்யூ வச்சு எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு விஜய். ம், ம். ஏன்னா அவருக்கு நிர்வாகம் பண்ண தெரியலையோன்றது எனக்கு அவர் ஏன் அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு சட்டசபையில? அடுத்த நாள் ஏன் பதில் சொல்றாரு? இதுக்கெல்லாம் நான் யோசிக்கும் போது நிர்வாகம் பண்ண தெரியல. எதுக்கு இருந்தாலும் வந்து ராஜ்மோகன் அவர்களும் ஆதவ் அவர்களும் மட்டுமே பேசிட்டு இருக்காரு. நிர்மல்குமார் வந்து வெளியே வந்து பேசுவார். அவர் வார்த்தை ஒன்று சொல்லியிருக்காரு, அப்புறம் பார்க்கலாம். பேசியிருக்காரு. ஸோ அவருக்கு நிர்வாகம் பண்ண தெரியல. இந்த நபர்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள்லாம் கூட வச்சுக்கிட்டு நாம நிர்வாகம் பண்ணலாம். ஏன்னா வந்து ஜெயிக்கும் போது இங்க அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டே இல்லாத நபர்களை தான் எம்எல்ஏவும் அமைச்சராகவும் போட்டிருக்கோம். ஆமா. பவர் கட் ஆகுது, ஒருத்தர் போதைப் பொருளை மாற்ற, இந்த மாதிரி எதுவுமே தெரியாத நபர்கள் தான் ஒருத்தர் கட்டை தூக்கிட்டு போறாரு. இவங்கெல்லாம் வச்சுட்டு போனால் வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ம். அதனால எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் எல்லாம் உள்ள இழுத்து போட்டுக்கிட்டோம்னா நாம நிர்வாகம் பண்ணலாம் நம்ம தலைமையில் அப்படின்னு நினைக்கிறாரு. ம். விஜயோட பிளான் வந்து அடுத்து கேரளாவெல்லாம் இது மாதிரி பண்ண போகிறாங்க போல். டிவிக்கே உடைய நான் அதுவும் பார்த்துட்டு தான் இருக்கேன். பிஎம் ஆவார் போல். ஏன்னா ரீல்ஸில் வந்து நீங்கள் இந்த ரீல்ஸ் மட்டும் பார்க்காதீங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ம். ஹிந்திக்காரங்கெல்லாம் வந்து வடநாட்டிலலாம் விஜயோட ரீல்ஸ் வந்து பயங்கரமாக போகுது. ஓ. மோடியை விட அதிகமாக போகுது. ம், ம். நான் அதையும் நோட் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுக்காரங்களே நடிகர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆமா. நான் வடநாட்டுக்காரங்களெல்லாம் என்ன சொல்கிறது? தூக்கி கொடுத்து பிஎம் ஆக்கிட்டீங்கன்னா
சந்தோஷம். ஒரு தமிழன் பிஎம் ஆனாருன்னு சந்தோஷம். ஓகே. ஆனா இந்தியா என்ன நிலைமையில போகுன்றது எனக்கு தெரியல. சரி. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, சமீபத்துல முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 6 மாசத்துல இந்த ஆட்சி கொண்டு வந்துரும், எல்லாம் ரெடியா இருங்க தன்னுடைய கழக தொண்டர்களுக்கு அவர் வந்து அறிவுறுத்துறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா, செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து எம்எல்ஏக்கள், தாவேகா எம்எல்ஏக்கள பேரம் பேசுனாங்க அப்படின்ற வருது. இடையில நிர்மல்குமார் வந்து தயவு செய்து ஸ்டாலின் அவர்கள் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அரசியல் விட்டு ஒதுங்கிரணும் அப்படின்றாரு. இது எப்படி பார்க்குறீங்க? நிர்மல்குமார் ஒதுங்க சொல்லுங்க அரசியல்ல இருந்து. ம், ம். முதல்ல பாஜகல இருந்தாரு. அப்புறமா வந்து ஏடிஎம்கே, அமமுக, இப்ப தாவேகா. ஆர்எஸ்எஸ் மாதிரி காக்கி பேண்ட்டை போட்டு அரசியல் பண்ண ஆட்கள் நாங்கள் கிடையாது. மிசாவை பார்த்தவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். போகணுன்னா அப்பயே போயிருந்திருக்கலாம். எவ்வளோ பிரச்சனைகள், எமர்ஜென்சியை பார்த்துட்டு என்னென்னவோ பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டு கலைஞர் இருக்க வரைக்கும் அவர் வந்து சீட்டுக்கே வராமல் கலைஞர் தான் சீட்டில் இருந்தார். அவர் சாகிற வரைக்கும். அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட வந்து உழைச்சி அவர் வந்து சேர்மனாக இது மேயராக இருக்கும்போது தான் சென்னை வந்து சிங்கார சென்னையாக பெருசாக மாறிச்சு. அவர் டெவலப் ஆச்சு. இவ்வளோ வேலைகள் பார்த்தவர். ஃபியூஸ் கேரியரை பிடிங்கின்னு போனதே உங்களால் கண்டுபிடிக்க முடியலையே. நீங்கள் வந்து எப்படி அவர் வெளியே போக சொல்லலாம்? நீங்கள் ஃபியூஸ் கேரியரை இங்கே பிடுங்கன்னா கன்னியாகுமரியில் கரண்ட்டு போகுது. அதுக்கு பதில் சொல்ல வக்கு இல்லாத நிர்மல்குமார் அவர்களே, நீங்கள் எப்படி எங்கள் தலைவரை அரசியலை விட்டு போக சொல்லலாம்? அவர் அரசியல் அவருக்கு எம்எல்ஏவே இல்லை, அவரை போக சொல்றீங்களே நீங்க என்ன மாதிரி பயந்த ஒரு ஆட்களா இருப்பீங்க? மு.க.ஸ்டாலின்லாம் போக சொல்லாதீங்க, நீங்க போங்க. நீங்க மறுபடியும் கை வைக்கிறீங்க. முதல்ல அப்பாவா காணன்னு முதலமைச்சர் சொன்னாரு. தேவையில்லாம மு.க.ஸ்டாலின் வந்து நீங்க வந்து எள்ளி நகையாடினீங்க. இப்போ கட்சியை விட்டே போன்னு சொல்றீங்க. இல்லாத ஒரு ஆளுக்கு இவ்வளவு பயமா? சட்டசபையிலே இல்லாத ஒரு மு.க.ஸ்டாலின் மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு ஒரு கேலி கிண்டல்? உள்ளகில்ல வந்துட்டா பை எலெக்ஷன்ல என்னடா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒரு பயப்படுறாங்களோ? பயப்படுறாங்க. ஏன்னா இப்போ திமுக வந்து பாத்தீங்கன்னா 75 ஆண்டு கால அரசியல், அதுல 50 ஆண்டு கால எக்ஸ்பீரியன்ஸ் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து பயப்படுறாங்களோ? ஆமாமா, கண்டிப்பா. ஏங்க அதான் சொல்றேன் இல்லையா, ஒரு கரண்ட் போனதை ஃபியூஸ் கேரியர்னு ஈஸியா வந்து போட்டு போறாங்க. 75 வருஷம் இது. அது உள்ள வந்தா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. அவர்லாம் சில விஷயங்கள்லாம் மு.க.ஸ்டாலின்லாம் சில நேரங்கள் அவர் இல்லையேன்னு நாங்கள் கவலைப்படுறோம். இந்த நேரத்தில் ஸ்டாலின் இருந்திருக்கணும், எச்சு செஞ்சிருப்பாரு. ஒன்றும் இல்லை, மு.க.ஸ்டாலின்லாம் வேணாம், பிடிஆர் பழனிவேல் அவர் உள்ள போடுங்களேன், பை எலெக்ஷன்ல தானா அவர் எல்லாத்துக்கும் டேட்டாவோட வந்து நிற்பாரு. நீங்க எங்க போவீங்க? இதுக்கே ஒரு நாள் டைம் எடுக்கிறீங்க பேசுறதுக்கு. இன்னும் அவர்லாம் வந்து என்ன பண்ணுவீங்க அவருக்கே? அப்படின்னா இப்போ ஸ்டாலின்லாம் வந்தா நீங்க பயப்படுறீங்க. ஓகே. இப்போ திமுகவை தாவேகா மிரட்டி பார்க்குதுன்னு எடுத்துக்கலாமா அனிதா ராதாகிருஷ்ணனுடைய கைதுல? ஏன்னா அவதூறு பேசுறதுக்கெல்லாம் கைதா? அதுவும் அந்த எம்எல்ஏ வந்து ஆய்வில் இருக்கும்போது கைது பண்றாங்க. ஸோ அவதூறு பேசுறதுக்கு கைதுன்றது கொஞ்சம் விசித்திரமா இல்லை தமிழ்நாட்டு அரசியல்ல? ஆமா, பயம் காட்டுறாங்க. இது ஏடிஎம்கே பீரியட்ல ஜெயலலிதா பண்ணது 96ல நினைக்கிறேன். அந்த டைம்ல தான் 91 96. இல்ல அவங்க கூட தாவேகா அது திமுக மேல வந்து அவதூறுகள் வழக்குகள் போட்டாங்களே கண்டி, பட் கைது அப்படின்றதெல்லாம் போகல. ஒரு பொய்யான குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஸ்டாலின் ஐயாவை கைது பண்ணியிருக்கிறாங்க, கலைஞர் ஐயாவை கைது பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் நிரூபிக்கப்படாத உண்மைகள். ஆனா அவதூறுக்கு கைது அப்படின்றது கொஞ்சம் விசித்திரமா பயப்படுறாங்க. அவதூறு ஒன்றும் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்ற பேச்சில் இதில் வந்து நாங்கள் பேசினா விட்டுருவோம். டிஎம்கே அது வந்து அது விட்டுரும் அது. ஆனால் இப்போ நாங்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டோம். இன்ஸ்டாவில் பேசுகிறோம், நாங்கள் பதில் கொடுக்குறோம், கவுண்டர் கொடுக்குறோம், நாங்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். இவங்க பெரிய ஆட்கள் மேலாம் கை வச்சா நாங்கள் வந்து பயந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கை வைங்க, என்ன ஜெயிலெல்லாம் பார்க்காதாலா, கைதுகளுக்கெல்லாம் பயந்தாளா திமுக? நீங்கள் வந்து அனிதா ராதாகிருஷ்ணனை வந்து கைது பண்ணலாம். ஜென்சியில் வந்து அன்பானந்த மேலே வந்து நீங்கள் பழிய போடலாம். ராஜேஸ்வரி மேலே, சரண் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எத்தனை பேரை நீங்கள் ஒடுக்குனாலும் கைதுக்கெல்லாம் 5 நாள்லாம் நாங்கள் கிடையாது. ஓகே. அதை தாண்டி சரண்டை நீங்கள் அரெஸ்ட் பண்ணால் கூட நாளைக்கு ஒரு ஆள் பேசுவாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு ஆர்எஸ் பாரதி பேசுவார். நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். நீங்கள் வந்து எங்களை அடக்கவே முடியாது. நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் பேசுகிற நிலைமைக்கு வந்துட்டோம். கேட்டு தான் ஆகணும் நீங்கள். ஓகே. ஏன்னா இது இப்படி இருக்கும்போது ஆளுநரும் அவர்களும் வராரு, ஆய்வு மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் வந்து ஆய்வு மேற்கொண்டார். ஏற்கனவே ஆர்.என். ரவி அவர்கள் ஆய்வுகள் மேற்கொண்டு எந்த அளவுக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு உத்தரவெல்லாம் பிறப்பிச்சாங்க. திமுக வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போராடி
தமிழ்நாட்டுல ஆளுநர் அவர்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. ஆனா இப்ப ஆளுநர் வந்து அரசு நிர்வாகத்துக்கு உள்ள வராரு. இது எப்படி பாக்குறீங்க? நான் ஆர்.என். ரவியை ரொம்ப மிஸ் பண்றேன் இந்த நேரத்துல. ஏன் மிஸ் பண்றீங்க? அவர் இருந்தா என்னெல்லாம் பண்ணிருப்பாருன்னு பாக்குறேன் நான். ம். ஓகே. ஆளுநருக்கு வந்து இது உள்ள வர்றது இதெல்லாம் வந்து பிஜேபி இதுதான் அவங்க எதிர்பார்த்தது. நாங்க வந்து இதெல்லாம் எதிர்த்து நின்னோம். ம். திமுகன்றவங்க எதிர்த்து நின்னோம். ம். உங்களை எதுலையுமே கை வைக்காதபடி நீங்க நீங்களே வெளிநடப்பு பண்றபடி நாங்க எல்லாம் பண்ணோம். ம். ஆனா நீங்க உள்ள வர்றது, நீங்க அதிகாரத்தை கையில எடுக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நான் தான் சொன்னேன். டிவிக்கு வந்து பிஜேபியோட பி டீம்ட்டு அதுதான் நிரூபிக்குது. ஏன்னா இப்போ ஏன்னா இப்போ நம்ம இந்த எடுத்துட்டோம்னா திமுக இருக்கும்பொழுது ஆளுநர்களுக்கெல்லாம் இது மாதிரி அதிகாரமே கொடுக்கப்படல. கொடுக்கல. ஆனா இப்போ டைரக்டா வந்து இறங்குறாங்க. அவங்களுக்கு நீங்க கேட்கவே தேவையில்ல ஆளுநரை. அவங்க பாட்டு உள்ள வந்துருவாங்க. ம். அதெல்லாம் பார்க்கும்போது என்னங்க இது வந்து நாங்க அதாவது பிரசிடென்ட் ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு தான் இங்க இருக்கிற கூட்டணி ஆமா. எல்லாம் அங்க போய் உக்காந்தீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ வாய் கிழிய சொன்னீங்க. இன்னைக்கு நடக்கும்போது யாராவது வாய் திறந்தீங்களா? ம். ம். இன்னைக்கு ஏன் யாருமே வாய் திறக்கல? அந்த கூட்டணியில இருக்க ஏன் வாய் திறக்கல? ஆணவ கொலை நடக்குது, ஏன் பாரஞ்சித் வாய் திறக்கல? ஸ்டாலின் மரியா லாரன்ஸ்ல எங்க போனீங்க? எல்லாத்தையும் வந்து பிரைவேட் ஆக்கும்போது தூய்மை பணியாளர்கள்லாம். அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் திமுக வெறுப்பு தானே? அதான் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தான் நீங்க பிரசிடென்ட் ஆட்சி நடக்கக்கூடாதுன்னு உள்ள போனீங்க. ஆனா ஆளுநர் எல்லாத்துலயும் கை வைக்கிறாரு. எங்கேயாவது வாய் திறந்தீங்களா? ம். அப்ப எதை நம்பி போனீங்க? அப்ப அதிகார பசி தானே அது. கண்டிப்பா. அப்ப உங்களுக்கு அதிகார பசி இருக்குது நாங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? ம். ம். அதான் நாங்க பார்க்கிறோம். சரி. இது வந்து சும்மா பிஜேபி எல்லாமே பிஜேபி ஆயிடுச்சோன்னு பயமாவே இருக்கு எனக்கு. ஓகே. கடைசியா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, திமுக அவங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது ஆதவர்ஜுனா பேச்சே கிடையாது. விஜய் அவர்கள் பேசாத பேச்சே கிடையாது. ஆனா அப்பெல்லாம் திமுக வந்து ஒரு சாஃப்டான ஒரு அரசியல், டீசென்ட்டான ஒரு அரசியல் வந்து எடுத்துட்டாங்க. இப்போ ஃபீல் பண்றீங்களா? திமுக வந்து அப்போ வந்து அதிரடியா செயல்படல அப்படின்றத. ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றோம். ஓகே. தலைமை ஃபீல் பண்ணுதா இல்லையான்னு தெரியாது. நாங்க மக்கள் நாங்க இப்ப பேசுற ஆட்கள் எல்லாருமே நாங்க ரொம்ப பேசிக்கிறது என்னன்னா இதெல்லாம் திமுக பண்ணியிருந்திருக்கணும். இதை நான் வந்து ரொம்ப நாகரிக அரசியல் பண்ணிட்டோம். இந்த திமுக பண்ணியிருந்திருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கு. நாங்க இப்போ ஒரு வீடியோ போறதுக்கே ஒரு 4 வார்த்தை பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பயப்பட இல்ல வேண்டியது. யூடியூபர்ஸ் பயப்படுறாங்க. இது என்ன மாதிரி ஒரு அடக்குமுறைன்னு தெரியல. உண்மையாவே பயப்படுறோம். டிஎம்கே வந்து இதை பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்த வாட்டி சப்போஸ் ஆட்சி அடுத்த 5 வருஷத்துல ஆட்சி மாறுச்சுன்னா இதெல்லாம் ரொம்ப நாங்களே சொல்லுவோம். ம். இவங்க மேல கேஸை போடணும் நீங்க நாங்களே இது பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? அடுத்த 20 வருஷம் இல்ல 50 வருஷத்துக்கு நாங்க தான் அப்படின்னு. இருந்துக்கோங்க. ம். ம். நீங்க ஆளுங்கட்சியா இருக்கிற டிஎம்கே பார்த்து சமாளிக்க முடியலையே. ம். இன்னும் 50 வருஷம் சமாளிக்க முடியாது. இந்த 5 வருஷம் நீங்க சமாளிக்கிறீங்களா பாருங்க. ம். இந்த 5 வருஷம் சமாளிச்சீங்கன்னா அடுத்த 5 வருஷம் பார்த்துக்கலாம். ஓகே. உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.